எல்லாமே நான் நினைக்கிறேன் கழுத்திங்க நான் தயாரிக்கும் போல. ஆமா சின்ன பாம்பு பாருங்க பக்கத்தாலேயே ஒரு மீனை பிடித்து விட்டார். கீழே வைங்கலாம் பாப்போம். இல்ல மாமா தூக்கி காட்டக்குள்ள நல்லா தானே இருக்கு. இல்ல பறிக்கும் வேற இருந்தா நீங்க சமைச்சு சாப்பிடலாம் வருதா கட்டாயம். இந்த வர்ற வீட்டு தான் சமையலுக்காம். இப்படி சும்மா பொழுதுபோக்கு வந்தோம் நாங்க. மீன் பிடிச்சி இருக்காங்க, எல்லாரும் வளர்ச்சி வர பார்த்து போனோம் நாங்க. அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். சைட்ல எல்லாம் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள், தூண்டில் மூலம் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தூண்டில் மீன் பிடிக்கிறத உங்களுக்காக நாங்கள் இதையும் ஒரு பிளாக் எடுத்து போடுவோம் எடுக்கிறோம். என்ன நண்பர் மீன் பிடிக்கிற பற்றி என்ன நினைக்கிறேன்? மீன் வந்துட்டு இப்போ வெள்ளப்பெருக்குனால வந்து நிறைய வகையிலான மீன்கள் வந்துட்டு குளங்களுக்குள்ள ஏறி இருக்கு. அந்த வகையில இப்போ நிறைய வகையிலான மீன்பிடி முறைகள் இருக்கு. இப்போ வலை வீசுவாங்க, வலை ஓடுவாங்க. இப்போ வந்து நாங்கள் வீதியோரங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தூண்டல் போட்டு கொண்டிருக்காங்க. என்னென்ன மீன்கள் அந்த தூண்டில் வந்து சிக்குது, என்ன எப்படி எந்த 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 அளவிலான மீன்கள் சிக்குதுன்றதை வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்மளோட நண்பர் தான் பிடிச்சி கொண்டிருக்கிறாரு. அவரோட விஷயத்து மாமா வைக்கிறாரு. அவங்களோட கேட்டு நம்ம தெரிஞ்சு கொள்ள என்ன மீன் பாடுதுன்னு பார்ப்போம். என்ன என்ன கழுதி? மாம்பழ கழுதி. மஞ்சள் நிறமா இருந்தா மாம்பழ கழுதி, கருப்பா இருந்தா நல்லா மீன் பாடுதுண்ணே. திரும்ப திரும்ப மாம்பழ கழுதியா பாடுதுண்ணே. மாம்பழ கழுதி இது வந்து இந்த சமையலுக்கு நல்ல உண்மையான நண்பன். நல்ல சுவையா இருக்கும். அது வந்து வேறுகழித்தி ரகம் தான். இது வந்து குளங்களுக்கு வந்து பெருத்திரி இப்போ இந்த பெரிசாயி அந்த அந்த மாதிரி இருக்கும். அந்த வேறுகழித்தி வந்து ஆற்றுலேருந்து வார டைம்ல வந்து கொஞ்சம் சிறியதாக காணப்படும். இப்போ பெரிசாயி அதில் சமையலுக்கு நல்ல சுவையாக இருக்கக்கூடிய நிலையில இப்போ இருக்கும். வேற இருந்தா நீங்க சமைச்சு சாப்பிடலாம் வருதா? கட்டாயம். மாமாட்ட போனாண்டே கறி ஒன்று எடுக்கலாமே. வேணா கொஞ்சம் கறி ஒன்று வாங்கி சாப்பிட்டு பாப்பி. இந்த குளத்து நீரை மட்டும் அந்த குறையறதுக்காக இந்த கான் வந்து திறந்திருக்கு. இது வந்து ஆற்றுக்கு செல்லுது. ஆற்றுக்கு செல்லுது. ஆற்றுக்கு சென்று அப்படியே நம்ம ஏற்கனவே பார்த்து முகத்து வரது வந்து சென்றடையும் இந்த நீரானது. சமையல் காரணத்துக்காக ஒரு மீன் பிடிச்சி வராரு. அந்த அவர் தான் மீன் பிடிக்கிறாள். அவரை கொஞ்சம் கண்காணிப்பா காட்டுங்களேன். காட்டுவோம், நம்ம விளைச்சல காட்டுவோம். தான் மீன் பிடிக்கிறாரு. இந்த வர்ற வீட்டு தான் சமையலுக்காம். இப்படி சும்மா பொழுதுபோக்கு வந்தோம் நாங்க. மீன் பிடிச்சி இருக்காங்க, எல்லாரும் வளர்ச்சி வர பார்த்து போனோம் நாங்க. கட்டாயமா. என்ன வகையான மீன்கள் படுது இங்க? இது மாம்பழ கெளுத்தி, களி கெளுத்தி எல்லாம் படுது. மாம்பழ கெளுத்தியை நீங்க எப்படி இனங்காண்டு கொள்வீங்க? அது மஞ்சள் நிறத்துல இருக்கும். மஞ்சள் கருப்பா இருந்தா என்ன? கருப்பா இருந்தா களி கெளுத்தின்றாங்க. அப்ப வேற கலர்ல வரலையா? வெள்ளையா வராதா? வெள்ளையா வருது. வெள்ளையா வந்தாதே என்ன கெளுத்தி? அது மாப்பிள்ளை கெளுத்தினா. மாப்பிள்ளை கெளுத்தியா? மண்டை கெளுத்தினா. கெளுத்திலே நிறைய ரகமான கெளுத்திகள் நீங்க சொல்றீங்க. உண்மையிலேயே அப்படியான அந்த மீனை எடுத்து காட்டுங்க. அது மண்டை கெளுத்தி. மீனை எப்படி செல்ஃபி இதுல இருக்குது, அப்படி அப்படியே போய் காட்டுவா? அது மண்டை கெளுத்தி. அது மண்டை கெளுத்தியா? ஓ, அது கொஞ்சம் காட்டுங்க. அது என்ன கெளுத்தியா மாமா? கொஞ்சம் கிட்ட கொண்டு வாங்க பாப்போம். அது மண்டை கெளுத்தியா? கீழே வைங்கலாம் பாப்போம். மாமா தூக்கி காட்டக்குள்ள நல்லா தானே இருக்கு. ஓகே, இதான் மண்டை கழுதி. ஏன்னா உண்மையிலே ஆத்துல வர்ற கழுதி. மிகச்சிறிய மீன் ஒன்று பட்டிருக்கு. ஏன்னா இந்த மீன் தான் கூட விளையாட்டு காட்டி இருக்குது. என்ன மாமா இந்த மீன் தேவையில்லையா? இதுவும் கழுத்தி தான். என்ன கழுத்தி மீன் தான். இந்த மீனும் கழுத்தி மீன் தான். பாருங்க எவ்வளவு மிகச்சிறிய மீன் இது. இந்த மீன் தான் உங்களுக்கு சுத்தி சுத்தி விளையாட்டு காட்டி கொண்டிருந்தது இவ்வளவு நேரமா. ரைட், இதுவும் கழுத்தி தான். தொடர்ச்சியாக கழுத்தி மீனையை பிடித்துக் கொண்டிருக்கிறார் இவர். இது மண்டை கழுத்தியாம். இல்ல இதுவும் வந்து களி கழுத்தியாம். இதுவும் களி கழுத்தி தான். நிறைய களி கழுத்திகள் தான் பட்டு கொண்டிருக்கிறது இவங்களுக்கு. பரவாயில்ல, இது சொதி அமைக்கலாம் போல. பொறிக்கல என்ன சொதியும் குழம்புமே மாங்காயில சொதி வச்சா நல்லா இருக்கு. முன்னிருக்கு கவனம். மாமாட்ட கொடுங்க. மாமா நல்லா பிடிக்கும். அதுக்குள்ள நீ பேப்பரை கொண்டு பிடிக்க. அதுல எப்படி பிடிச்சாரு மாமா? அது அவரு மாமா சின்ன ஆளு, அந்த காலத்து ஆக்கள் அவரு. அதானே அனுபவமா இந்த ஆக்கள் தானே அவங்க பிடிப்பாங்க. என்ன காரணம்? அதே மாதிரி சின்னனோ தெரியல. அப்படியும் விதிக்கலாம் சில நேரம். சுத்தி விளையாடுது. அதே மாதிரி ஸ்டார்ல பட்டமா சின்னனோ. பாம்பு பாருங்க. பக்கத்தாலேயே ஒரு மீனை பிடித்து விட்டார். அதி பயங்கர கிராமசாலி தான். நல்ல பெரிய கழுத்தியா? களி கழுத்தில நல்ல பெருசு. இது களி கழுத்தியா? அது பேர் களி கழுத்தியா? ஓகே, நன்றி நண்பன்.
மாமாட்ட கொடுங்க, மாமா வடிவ கலட்டுவார். மாமா கலட்டுவார் வடிவ, நீங்கள் கலட்ட மாட்டீங்க. ஒரு கையில் குத்திட்டு இருந்தா உங்களுக்கு கஷ்டம். கடைசியாக வந்தாலும் மாமா போட்டு அந்த பேக்கு உள்ள எவ்வளோ மீன் இருக்குன்னு எவ்வளோ மீன் இருக்குன்னு காட்டிட்டு போவோம். வெயிட் பண்ணுங்க போடுங்க எல்லாத்தையும் போட்டு எடுக்கும். மாமா கையை ஃபுல்லாக என்ன மொத்த விஷயம் பிளிங்கி தோலடக்குன்னு. மீன் பிடிக்கிறது கொஞ்சம் ரிஸ்கான வேலை தான். மீனுக்கு நோவுமா பாருங்க, எப்படி மீன் பிடிக்கிறாங்களே எப்படி சொல்றாங்க. அதானே மீனுக்கு நோவுமாம், ஆனால் ஊஜால போட்டு பிடிக்கிறாங்க. மீனுக்கு நொந்த என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த மீன் வந்து இறைச்சி மீன் வந்து இருக்கிற முள் எடுத்து அது தன்னை காப்பாற்றி கொள்றது குத்து தான் பெரிய பிரச்சனையா கிடையாது. கையில் இருக்க மீன்களை பாருங்க எல்லாமே நான் நினைக்கிறேன் கெளுத்தி மீனை தயாரிக்கும் போல. ஆமா கெளுத்தி பனையான் ரெண்டு மூணு கிளியரா காட்டுறாரு. ஆனால் கதைக்காரு இல்லையா இவர் கொஞ்சம். நம்ம கதை தம்பி நாளைக்கு ஒரு நாளைக்கு கடைக்கு போயிடும் வேலை. இந்த மீன் தான் பனையான் பாருங்க மக்களே, இது பனையான். ஓகே, வேற என்ன மீன் கிடக்கு காட்டுங்க. அந்த இது கெளுத்தி கையில பிடிச்சா குத்து. அது கையில் பிடிச்சா குத்துங்க. மற்றெல்லாம் கெளுத்தியா? ஒரே ஒரு பனையான் தான் கிடக்கு. ரெண்டு பனையான் கிடக்கு. ஓகே, மிக பாரிய அளவில் இது உண்டு. மிச்சமெல்லாம் கெளுத்தி. பரவாயில்ல, ஒரு கரைக்கு காணுமா அந்த மீன்? காணுங்க. ஓகே ஓகே நண்பர்களே, நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம். நிறைய மீன் உங்களை காட்டுறீங்க, கடைசி எத்தனை மீன் வந்துருக்கேன்னு பார்த்தீங்க. இந்த நண்பர் மந்திரிக்கார வேற அந்த எவ்வளோ மீன் பிடித்தோம், என்ன வகையான மீன்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி தருவதற்கு மிக நன்றிகளை தெரிவித்து கொண்டு நாங்கள் இந்த வீடியோ இந்த தருணத்தில் நாங்கள் முடிச்சு கொண்டு இன்னும் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை மீண்டும் இணைந்து கொள்கிறோம். தாஸ் மற்றும் தனேஷ். ஓகே, நன்றி நண்பன். பாய். ஓகே நண்பன். பாய்.